ஹலோ எவ்ரிவான். நாங்கள் இன்றைக்கி வந்து வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு பவுட்ரு ஒன்று செய்ய போகிறோம். அந்த பவுட்ரு வந்து எல்லா கறிக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிலும் அது ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். அதை தான் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். வாங்க வீடியோவில் போவோம். வெஜ் கறியோ நான்வெஜ் கறியோ எந்த கறிக்கும் இது வந்து சூட் ஆகும். இது வந்து நிறைய யூஸ் பண்ணுறதில்ல, லைட்டாக போடுறது தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். கடுகு, அடுத்தது கொத்தமல்லி, வெந்தயம், கருவேப்பட்டை, துருவின தேங்காய், அது வந்து டெசிகேட்டட் கோகோனட் ஆயில் தான் நல்லா. மற்றது வந்து சீரகம், கருவேப்பிலை, தண்ணி இல்லாமல் வைக்கணும், அரிசி, ஏலக்காய், இதெல்லாம் சம அளவில் தான் எடுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு பேனில் போடுங்க. இப்போ இதுக்கு கராம்பும் சேர்த்துக்கொள்வோம். கராம்பு வந்து நீங்கள் எல்லாம் வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து சம அளவில் எடுத்தால் கராம்பு வந்து அதில் பாதி அளவு எடுங்க. இதை நல்ல இளம் சூட்டில் வச்சு நல்லா அந்த ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வந்து வறுத்துக்கோங்க. ரோஸ்ட் ஆகிற எப்படி விளங்கும்னா நல்ல அந்த வாசம் கொண்டு வரும். இந்த கருவேப்பிலை வாசம், கருவேப்பட்டை வாசம் எல்லாம் நல்லா வர டைம் அது ரோஸ்ட் ஆகிட்டுன்னு சரி. அதை விட தீஞ்சி பேத்துடாமல் இந்த கொஞ்சம் நல்லா ரோஸ்டான இதுக்கு தான் எடுக்க வேணும். தீஞ்சிட்டால் கசக்கும். நீங்கள் செய்கிற டைம் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு மிச்ச நாளைக்கு வாரத்துக்கு மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னு சொன்னால் இது அந்த வாசம் பெற்றும் அந்த நல்ல டேஸ்ட் வந்து இல்லாமல். நீங்கள் எப்போயும் செய்கிற டைம் 1 மந்த்துக்கு தேவையான மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் இப்போ செஞ்சேன்னு வந்து எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ்லேயும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டு தான் இது ஒரு எனக்கு 2-3 வீக்ஸுக்கு யூஸ் பண்ணினேன். இல்லை இப்படி தான் நான் வந்து கறி செய்கிற டைம் எல்லா கறிக்கும் போட மாட்டேன். இது சரி ஒரு கறிக்கு தான் இது போட. அப்போ எல்லா கறிக்கும் போட்டால் எல்லாமே ஒரே டேஸ்ட் மாதிரி இருக்கும். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிக்குது, நல்ல வாசம் வருது. இப்போ இது அப்படியே ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கு பிறகு நல்ல மிக்சர் ஜார் ஒன்றில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள். நல்லா தூளாகும் வரையும் கிரைண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ கிரைண்ட் பண்ணுற டைம் ஒரே அடியாக கிரைண்ட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் மிக்சரை ஆஃப் பண்ணி தான் கிரைண்ட் பண்ணுவேன். அப்படி யூஸ் பண்ணினா மிக்சர் வந்து அவ்வளோ குயிக்காக அப்செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுறேன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த பவுடரை வந்து நீங்கள் ஆக்கிற டைம் எந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணுற அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஒண்டிக்கும். நீங்கள் நான்வெஜ் கறி செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் கொச்சிக்கத்தூள் மஞ்சள் எல்லாம் போடுற அந்த டைமே இதிலே கொஞ்சம் போடுங்க. அப்படின்னா மஞ்சள் தூள் போடுற அளவை விட கொஞ்சம் ஒரு ஹாஃப் அளவு மாதிரி போட்டால் ரைட் ஆகும். அது அப்படி போட்டு நீங்கள் ரெகுலராக எப்பயும் குக் பண்ணுற மாதிரி குக் பண்ணுங்கள். மற்றது நீங்கள் வெஜிடபிள்ஸ் என்ன சரி அந்த தேங்காய் பால் போட்டு செய்கிறேன்னு சொன்னால் தேங்காய் பால் எல்லாம் ஊற்றி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் அடுப்புலேருந்து இறக்குற டைம் கொஞ்சம் இதை மேலால் தூவி விட்டால் ரைட். இது கொஞ்சம் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஷுவராக நீங்கள் வந்து இந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாகிறத ஃபீல் பண்ணுவீங்க. இது ஒரு வடியில் நல்லா வந்து
அரிச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி தூளாக வரும். இது வந்து நீங்கள் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ண இயலும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.